வணக்கம். சிவோகம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். சிவவாக்கியரையாவோட பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பாடல்னு பார்க்கலாம். அண்டவாசல் ஆயிரம் பிரசண்டவாசல் ஆயிரம், 6 100 கோடி ஆன வாசல் ஆயிரம். இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல், யாவர்க்கான வல்லீரோ. அண்ட வாசல் அப்படின்னா நம்ம உடம்பை எடுத்துக்கோங்க. இந்த கழுத்து பகுதி அப்படின்றது அண்டம். அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பகுதி இந்த தலைப்பகுதி, அண்டப்பகுதி. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறது பிண்டப்பகுதி, இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது. இதெல்லாம் சேர்த்து உரிமையாக இயங்கினா தான் நம்ம எல்லாத்தையும் சரிவர உணர முடியும். நல்லா சாப்பிட்றது, சரியான டயத்துக்கு தூங்குறது, மனசை சமநிலையில் வச்சுக்கிறது, இது எல்லாமே அதில் அடங்கும். அப்போ தான் மன அமைதியாக தியானம் செய்கிறப்ப மனசு, உடம்பு நல்லா இருந்தால் தான் தியானம் செய்ய முடியும். அப்போ தான் அண்டத்து வாசல் கூட கரெக்டாக முடியும். இப்போ சிவவாக்கியா சொல்கிறது அண்ட வாசல் ஆயிரம். அண்டம்னா இந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது பல சூட்சமமான விஷயங்களை இறைவன் வச்சு படைச்சிருக்கிறாங்க. இது பல ஆஸ்ட்ரல் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட. ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா? நம்ம வாழ்கிற பூமி மட்டும் இல்லை, இந்த சூரிய குடும்பம் மட்டும் இல்லை, இதை தாண்டி பால்வெளியில் பல அண்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. தலையை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது. அண்டவாசல் ஆயிரம், அந்த அண்டத்தில் இருக்கிறதா இந்த அண்டத்தில் இருக்குது. அண்டவாசல் ஆயிரம், பிரசண்ட வாசல் ஆயிரம். இந்த அண்டத்தில் இருக்கிற வாசல்களும் அண்டத்தில் இருக்கிற வாசல்களும் ஒன்று தான். இந்த வாசல்களும் கூட மேற்கொண்டு மேலே போக போக அந்த பிரசண்டமாக இந்த வாசல்கள், 1000 வாசல்கள் கூட இன்னும் ஆயிரக்கணக்கான வாசல்கள் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சிவவாக்கியரையா சொல்கிறாங்க. அண்டவாசல் ஆயிரம், பிரசண்ட வாசல் ஆயிரம், 6 100 கோடி ஆன வாசல் ஆயிரம். 6 12, 100 கோடி. அப்போ என்னாச்சு போட்டுக்கோங்க. 6 12 100 கோடி. அப்போ 1200 கோடி அண்டங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆட்டு வைக்கிறார் பருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். இதை நம்ம உணரணுன்னா நம்ம கொஞ்சமாவது தியானம் செய்யணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும், உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும், உறவுகளை மதிக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அதுதான் வள்ளலாரையா ஜீவகாரண்யம்னு சொல்லுவார். ஜீவகாரண்யம்னா சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, உங்கள் ஜீவனை சரியாக வச்சுக்கிறது, உங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறது. உங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சரியாக பார்த்துக்க முடியும். அதனால் ஜீவகாரண்யமே மூச்சு வீட்டின் திறவுகோள்னா மற்றவர்கள் சேவை செய்கிறது மட்டும் கிடையாது, அதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சு தன் ஜீவனுக்கான கருணையை தியானத்தையும், பிற ஜீவன் ஒன்றும் கிடையாது, அந்த ஜீவனுக்கான சேவையை செய்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அன்பு செலுத்தினாவே போதும், அதுவே பெரிய ஆன்மீகம்தான். நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க, உடம்பு எடுத்துக்கன்னு உணர்ந்தீங்கன்னாவே போதும், அந்த மாற்றம் வந்தாவே போதும், அதுவே ஆன்மீகம்தான். அது வெளியே காமிச்சுக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் அண்டவாசல் ஆயிரம், பிரசண்ட வாசல் ஆயிரம், 6 100 கோடி ஆன வாசல் ஆயிரம். இத்தனை வாசல்கள் இருக்குது. தவத்தில் மட்டும்தான் இதை உணர முடியும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் இந்த 3D டைமென்ஷனில் இருக்குது. சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, இதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இறைவன், அண்டத்து நாயகன், இதெல்லாம் சகலத்தையும் ஆட்டு வச்சிட்ருக்காரு அந்த எம்பெருமான். அவர் ஒருவர் தான், ஒருத்தர் தான். அந்த ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு.
பாருங்கள், திருப்பி இந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். அண்டவாசல் 1000. இந்த தலைக்குள்ளே இருக்கிற வாசல் இது அண்டத்துலேயும் இருக்குது, இந்த அண்டத்துலேயும் இருக்குது. அந்த அண்டத்து மூலமாக கனெக்டான பிரசண்ட வாசல், அது கூட கனெக்டான பிரசண்ட வாசல். 6×2 100 கோடி ஆன வாசல் 1000. 1200 கோடி அண்டங்கள் இருக்குன்றாங்க. அது சிவவாக்கியரை எழுதுனது. இப்போ இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் இல்லையா? அதை உட்காந்து தியானத்தில் உணர்ந்தீங்கன்னா தெரியும். இப்போ 6×2 100 கோடி ஆன வாசல் 1000. இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல். இந்த வாசல் ஏழை வாசல். இதே ஏழை வாசல்னு சிவவாக்கியா படுறாரு. இறைவனை உணர்றவங்க ஏழைகள் தான். ஏழைகள்லாம் பணம் இல்லாமல் அப்படி கிடையாது. அவங்க என்றைக்குமே அருளை வேண்டி நிற்பாங்க. இப்போ நம்மெல்லாம் பொருள் உலகத்தில் வாழ்கிறோம், பொருள்னு ஓடிக்கிட்டுருக்கோம். சதா பொருளை பற்றின கவனம் மட்டும் இருக்குது. பொருள் கண்டிப்பாக தேவை தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொருள் மேலே வைக்கிற அளவுக்கு மீறிய பற்று நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே சந்தேகப்பட வச்சிருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்து குடும்பத்தில் கணவன் மனைவி மேலேயோ, மனைவி கணவன் மேலேயோ, இல்லை எல்லாத்தையுமே ஒரு பணம் சார்ந்த வாழ்க்கை, எல்லாரையும் நான் சொல்லலை, நான் பணம் சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி இங்கே நிறைய இயங்கிட்டுருக்கோம். ஆனால் சிவவாக்கியரை அதை மட்டும் சேர்க்காதீங்க, கொஞ்சம் அருளையும் சேருங்க. நீங்கள் வாழ்கிற காலத்தில் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ பிரயோஜனமாக வாழ்ந்தீங்கன்றதான் விஷயம். எதுக்கு வந்தீங்க, என்ன பாடம் கற்றுக்க வந்தீங்க, அதை கற்றுக்கிட்டு உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்த்துங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். அண்டவாசல் 1000. இதுதான் இந்த வாசல்களை தாண்டி கடக்கிற வாசல். தவத்தின் சுவை உணர்ந்தவர்கள் தான் இதை உணர்வாங்க. இது என்னன்ட்டு அண்டவாசல் 1000, பிரசண்ட வாசல் 1000, 6×2 100 கோடி ஆன வாசல் 1000. இந்த வாசல் ஏழை வாசல். இறைவனை மட்டுமே நினச்சி சதாசர்வ காலமும் தவத்தில் இருக்கும் ஜீவர்கள் ஏழை வாசல். இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல். ஏகபோகம் அனைத்தையும் கொடுக்கும் வாசல். இறைவன் உணர்ந்து தன்னுள்ள எல்லா இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இறைவனை உணர்ந்து அந்த சத்தியத்தின்படி வாழ்கிறவங்க இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல். இந்த வாசல்னு உணர்ந்துக்குவாங்க. அது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதை சிதறுகள் சுழுமுனை நாடின்னு சொல்லுவாங்க. வள்ளலறையா புருவமத்தி தியானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது எப்படி பண்ணுன்றது அமைதியாக அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சொல்லுவார். ஐயா உங்களை உணரணும் எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நான் சொல்கிற மாதிரி காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம், முடிஞ்ச அளவு உட்காருங்க. அந்த டைம் அதிகப்படுத்துங்க. ஒரே டைமில் உட்காருங்க, தியானம் பண்ணுங்கள். வீட்டில் சும்மா தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்க. அகல் விளக்கு பஞ்சு தீரி ஏற்றி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். உங்கள் உயிரை உணர்றதுக்கான கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். அது உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தான் பாருங்களேன். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், அனைத்தையும் கொடுக்கும் வாசல். எம்பெருமான உணர்ந்து இறைவனை உணர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை. இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல். யாவர்க்கான வல்லரோ. இது அனைத்தையும் யாரால் பார்க்க முடியும், யாரால் உணர முடியும் அப்படின்னா, தவம் செஞ்சு சுயநலம் இல்லாத வாழ்கிற அந்த ஜீவர்கள் தான் இதை உணர முடியும். எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மனைவி, என் வாழ்க்கை, ஃப்யூச்சர் பயந்து அதுக்கு பொருள் சேர்க்குறவங்க மட்டும் இதை உணர முடியாது. கண்டிப்பாக அதெல்லாம் சேருங்க. ஆனால் பற்றற்ற தன்மையில் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தள்ளி வைங்க. நீங்கள் பற்று வைக்கிற அத்தனையும் உங்களுக்கு வலியை தான் கொடுக்கும், வேதனையை தான் கொடுக்கும். அன்பு வைங்க, எதையும் எதிர்பார்க்காம வைங்க. இறைவன் நம்மளை மேலே அந்த மாதிரி தான் அன்பு வச்சுருக்காரு. அவரை திட்டினாலும் நமக்கு அன்பை தான் கொடுப்பாரு, பழிச்சாலும் அன்பை தான் கொடுப்பார், எப்படி இருந்தாலும் அன்பை தான் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு அன்பு மட்டும்தான் தெரியும். அதே சமயம் நம்ம புரிய வைப்பார். வாழ்க்கையில் நம்ம வர துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வர மனிதர்கள் ஒன்று புரிய வச்சுட்டு போயிருப்பாங்க. எல்லாமே ஒரு காலத்தில் தேவை இருக்கிற வரைக்கும் தான். தேவையில்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. நிலைத்த பொருள், அவரே நித்தியம், அவரே சத்தியம். சிவாக்கியரா சொல்கிற மாதிரி இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல், யாவர்க்கான வல்லரோ. யாரால் பார்ப்பீங்களா, யாரால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் பார்த்து சிவவாக்கியரையா கேட்குறாரு. மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.
தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரும் என்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க இசைந்து. சிவம்.